பிரைஸ் பி காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் நம்மை நிறைவுள்ளவர்களாய் இருக்க விரும்புகிறார். நிறைவுள்ளவர்களாய் மட்டுமல்ல, நாம் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் காணப்பட சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நாம் அத்தகைய நிலையைத்தான் நம்மையும் அறியாமல் வாஞ்சிக்கின்றோம். அதை வெவ்வேறு விதங்களில் முயற்சிக்கின்றோம். பிதாவானவர் நாம் சகலவற்றிலும் பரிபூர்ணமாய் இருக்கவே தமது குமாரனாகிய கிறிஸ்துவை இப்பூ உலகிற்கு அனுப்பியுள்ளார். அவரை தமக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும் யாவரும் எளிதில் பரிபூர்ணம் அடைகின்றனர். பவுல் கூறும் பொழுது, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கின்றார் என குறிப்பிட்டு கூறுகிறான். அப்படியென்றால் கிறிஸ்துவை தனக்குள்ளாக ஏற்றுக்கொண்டவனாய் மாத்திரமல்ல, அதன் அடையாளமாக அவரது குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவனாய் அவன் மறுரூபப்படுகிறான். நாமும் கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் இருப்பினும் பவுலை போல அவரை அடைந்தவர்களாய் இருத்தல் நம்மை பரிபூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது, நான் அவைகளுக்கு ஜீவனாய் இருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று குறிப்பிட்டு கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை எவ்விதத்திலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றுகிற கிறிஸ்துவோடு அனுதினம் இசைந்து வாழும் அனுபவத்தினை பெருக்கிக் கொள்வோம். அவரோடு நாம் செலவிடும் நேரங்களை ஆவியோடும் உண்மையோடும் செலவிடுவோம். அதன் நிமித்தமாய் நமக்குள் ஏற்படும் மாற்றமல்ல, மறுரூபம் நம்மை அடுத்த படிநிலைக்கு உயர்த்தும். அநேகருக்கு முன்பதாக நம்மை மேன்மைப்படுத்தும். தொடர்ந்து அவரோடு இசைந்திருப்போம். பரிபூர்ணம் உள்ளவர்களாய் எப்பொழுதும் வெளிப்படுவோம். God bless you abundantly.